எதுவும் சொல்ல வரலண்ணே, அது அவங்கவுங்களோட இதுண்ணே. நான் ரொம்ப வயசுல சின்னவன், அவங்க ரொம்ப ஜாம்பவான்கள். 2 ஜாம்பவான்களை பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம் இல்லைண்ணே. அதனால அந்த கேள்வியை நான் தவிர்த்துறேன். அண்ணே, பெரிய படமா இருக்கும்ண்ணே. இது வரைக்கும் நான் பண்ண என் கரியர்ல பண்ண படங்கள்லயே அளவுல ரொம்ப பெரிய படமா இருக்கும். அதை என்னால் இப்ப சொல்ல முடியாது. பட் நான் அந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அது கிட்டத்தட்ட என்னோட ஒரு கனவு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, எப்படி நாங்க மீசை முருகலை இண்டிபெண்டா சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி பசங்கள்லாம் திரும்ப சேர்ந்து ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கியிருக்கோம். அந்த படம் அடுத்து இந்த படத்தோடைய சக்சஸ் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட அறிவிப்போட வந்துருவோம். அதுவும் வந்துடும், சீக்கிரம் வந்துடும் அந்த படமும். இல்லண்ணே, அது என்னன்னா, நாங்க ஆல்பம் போட்டோம், எங்களுடைய லேபிள்ல இருந்து அடுத்து இளம் தலைமுறைக்கு நாங்க பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு அப்புறம் அவரை பசங்க பண்ணணும். சோ அந்த பசங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, வளர்ற பசங்களுக்கு இடம் கொடுக்கணும். நம்மளே அந்த இடத்தையும் அடைச்சிக்க கூடாது. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தயாரிச்சு அவங்களோட ஆல்பம்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்ப கூட எங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைபுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்கோம், அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்டுக்காக வச்சிருக்கோம். அதுல இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி அந்த கிட்டத்தட்ட 6 பசங்களை அதுல பாட வச்சிருந்தோம். சோ எங்களோட அடுத்த போக்கஸ் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வரப்ப தனிசை பாடல்களுக்கு அடுத்த தலைமுறை உள்ள வரணும். நம்ம சினிமா உள்ள வந்துட்டோம், நமக்கு இதாயிட்டோம், அந்த இடத்தையும் நம்ம அடைச்சிக்க கூடாதுங்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.